எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில்தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில்தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து, தழைத்துரு உடலாகி உலகில் வந்தே. அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் உன் வினையறுத்து, எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை வணங்கி, ஆரோக்கிய ஆனந்த யோகா மையம் சார்பாகவும், அவேர்னஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா, யோகா ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன்
ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் 2017 ஆண்டிலே இருந்து தேசிய அளவிலான தகுதி தேர்வுக்கு முறைப்படி மையங்களை தமிழ்நாட்டிலே பல இடங்களில் ஏற்படுத்தி நேரடி வகுப்பை நடத்தி வந்திருக்கின்ற மையம் என்பதை மையத்தை பற்றியான ஒரு சிறிய அறிமுகம். இந்த மையத்திலே பயின்ற பலர் நெட் தேர்விலே அதிகமான மதிப்பெண்களை, அதுவும் குறிப்பாக இந்த ஜெனரல் பேப்பர் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அதிகமான மதிப்பெண்களை பெற்று அவர்கள் அந்த குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. சார் வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க சார். வால்யூம் ரைஸ் பண்ணவா? ஆமாங்க சார், சவுண்ட் கம்மியா இருக்கு. ஃபுல்லா இருக்கு. வால்யூம் ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கா? இப்ப இருக்குங்க சார், இப்ப இருக்கு. ஓகே. இந்த யோகா இந்த பயிற்சி மையம் 2017 இருந்து முறைப்படி தொடங்கப்பட்டாலும் கூட அதற்கு முன்னால் இந்த ஜெனரல் பேப்பர்ல ஒரு சில, குறிப்பாக உடற்கல்வி, பிசிக்கல் எஜுகேஷனுக்கு, அதே மாதிரிக்கு வந்து யோகா அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த 2017க்கு முன்னால் அந்த பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் தொடர்புடைய வகுப்புகள் எடுக்கப்பட்டு அதிலும் சிலர் வந்து அதில் செட் எக்ஸாமினேஷனில் ஏற்கனவே நடந்த அந்த பிசிக்கல் எஜுகேஷனில், அதாவது அன்னை தெரசா பல்கலைக்கழகம் நடத்துவதற்கு முன்னால் அதிலும் அவர்கள் வெற்றி பெற்று தற்போது அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய யோக மையம் என்பது இணைய வழி வகுப்புக்கு முன்னாலே நாங்கள் கடந்த அந்த ஓராண்டுகளாக இப்பொழுது இணைய வழி வகுப்பின் வாயிலாகவும் இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் நம்மளுடைய தேசிய அளவிலான தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டு அதற்கான நாட்கள் குறிக்கப்பட்ட பிறகு அதற்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 யோகாவிலையும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 28 நாட்கள் நெருக்கி வந்து ஒரு 20 நாள் 28 அமர்வுகள் அவர்களுக்கு அனைத்து விதமான தலைப்புகளிலும் வகுப்பு எடுக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே முதல்ல இந்த பெயர்ல பார்க்கும்போது சில பேருக்கு என்ன இது யோகா மையம் மாதிரி இருக்கே, ஸ்போர்ட்ஸ் மையம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த இணையத்திலே பல்வேறு சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிறவங்க இப்ப உள்ள வந்திருக்கிய, இப்ப உங்களுக்குள் என்ன கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை நம்ம எப்படி இன்றைய தினம் அதை நிவர்த்தி செய்து கொள்வது, இதுக்கு இப்பொழுது தொடங்குவோமா இந்த வகுப்பை, இல்லை இன்னும் சற்று காலதாமதம் எடுத்துக்கொள்ளலாமா என்பது தொடர்பான விவாதிப்பதற்காகவும், விவாதிப்பதை விட அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஏற்கனவே திட்டமிட்டபடி அறிவிப்புகள் வெளிவந்து விட்டது என்ற அடிப்படையிலே நாமும் அதை துவக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அது உடனடியாக அதற்கான ப்ரௌச்சர் தயாரிக்கப்பட்டு இந்த இணையத்திலே கொடுக்கப்பட்ட பொழுது அதிலே கிட்டத்தட்ட ஒரு 40 நபர்கள் அந்த இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கின்றார்கள், இந்த வாட்ஸ்அப் குழுக்களிலே இணைந்திருக்கின்றார்கள். எனவே நாம் வந்து இது அந்த கால்ஃபார் இன்னும் டிலே ஆகுது, இன்னும் அது உண்மையான கால்ஃபார் இல்லை அப்படின்ற விஷயத்தை இப்பொழுது இருப்பதனால் இன்னும் அது வந்து உண்மையிலே அபிஷியலா கால்ஃபார் வரல. ஏன்னா அந்த கால்ஃபார் எப்படி வந்து அது வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அபிஷியல் வெப்சைட்ல அதற்கான ட்ரையல் பார்க்கின்ற பொழுது யாரோ டவுன்லோட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இணையத்துல கால்ஃபார் பண்ணிட்டாங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஆனால் அது உண்மையிலே அந்த கால்ஃபார் கிடையாது. ஏன்னால் ஏற்கனவே நீங்கள் சிலர் வந்து வாட்ஸ்அப் குழுக்களிலும் பல தளங்களிலே அதை பற்றி பார்த்திருக்கலாம், அந்த செய்தியை பற்றி. அந்த அடிப்படையிலே அந்த பல்கலைக்கழகத்தை அணுகுகின்ற பொழுது அதை சார்ந்தவர்கள் ஒரு சில பேர் வந்து இந்த தேர்வு என்பது அக்டோபர் நவம்பரிலே வரலாம் என்ற ஒரு உத்தேசமான ஒரு நாட்களை அவர்கள் குறித்து சொல்லியிருக்கின்றார்கள். வரலாம், ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கான ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் இந்த செட்டு தேர்வை நடத்த முடியும். இதை இனியும் காலந்தாழ்த்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே செட்டு தேர்வு கடந்த ஆண்டு நம்மளுக்கு வந்து இந்த பெரும் தொற்று என்ற காரணமாக இந்த வகுப்புகள் தடைபட்டு இருந்தது. நெட்டு தேர்வை பொறுத்தளவு இடையில ஒன்று நடத்திட்டாங்க. ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கு டேட்டு. அதுவும் இப்போ நார்மல் இயல்பு நிலைக்கு நாம் திரும்பி கொண்டிருக்கின்றோம். அதனால் அதுவும் தேர்வுகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா ஏற்கனவே அதனுடைய என்ட்ரிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தேர்வு எழுதுகிற நிலையில் இருக்கிறோம். அதனால் அந்த தேர்வும் உங்களுக்கு வந்து விரைவிலேயே அவங்க கால்ஃபார் மறுபடியும் அந்த எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கான நாள் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் வந்து இந்த வகுப்பு, அதாவது செட்டு தேர்வு என்பது வருகின்ற அக்டோபர் நவம்பர்ல தான் முறையான அறிவிப்புகள் வெளிவர இருக்கின்றது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து. இது வந்து ஒரு உத்தேசமானது தான். மேபி வந்து இந்த டேட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கு தள்ளியும் போகலாம், அதற்கு முன்னாலும் வரலாம்.
இது வந்து ஒரு உத்தேசமானது. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து இந்த டெமோ கிளாஸ் போட்டிருக்காங்களே, நம்ம இது முன்னாடியே படிக்கணுமா படிக்கக்கூடாதா அப்படின்ற ஐயத்தோடு தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கின்றீர்கள். எனவே இன்றைய இந்த வகுப்பிலே முதலிலே நாங்கள் முதல் மையம் எப்படிப்பட்டது, இது வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரா, இது வந்து இவங்க நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா, நம்மளால இதுல பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம அதை தொடர்ந்து, ஏன்னா ஒரு 40 மினிட்ஸ் நம்மளுடைய இந்த வகுப்பு கலந்துரையாடல். உங்களையும் இப்ப மியூட்ல இருக்கிய, உங்களுக்கு உங்களுக்கு அன்மியூட்ல இருக்கிய, உங்களுக்கு மியூட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸையும் நீங்க கேட்கலாம். ஆனால் வகுப்பு எப்பொழுது நடத்துவது என்பது திட்டமிடுதல் பணி என்பது அந்த நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி நடத்துவோமா, இல்லை உங்களுடைய பெரும்பான்மையானவர்கள் நாங்கள் சொல்கின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்ட பிறகு இதை நடத்தலாம் என்று நாங்கள் இதில் ஜாயின் பண்றோம், நாங்க நடத்துங்க இப்பவே எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய அடிப்படையிலே நம்மளுடைய திட்டமிடுதல் பணி தொடங்குவோம். இல்லை இன்னும் அதனுடைய நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு பின்னாடி தொடங்குவோம் என்றால் கண்டிப்பா அதையும் நாம் தொடங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றதையும் நம்ம இன்றைய அந்த கருத்து கலந்துரையாடலை நம்ம பார்த்து விடுவோம். எனவே நாங்கள் குழு மூலமாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பினுடைய அடிப்படையிலே இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள். முதலிலே உங்களை வணங்கி வருக வருக என வரவேற்று இந்த இணையத்தினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஜாயிண்ட் செக்ரட்டரி குணசேகரன் அவர்களையும், எங்களுடைய மையத்திலே பல்வேறு அதாவது நெட் தேர்விலே தகுதி பெற்ற ஆசிரியர்களை கொண்டுதான் நாங்கள் பாடங்களை நடத்துகின்றோம். நெட் அண்ட் செட் தேர்வில் தகுதி பெற்ற தகுதியானவர்களை கொண்டு அந்த குறிப்பிட்ட பாடப்பகுதிக்கு இவர்கள் தான் பொருத்தமானவர்கள், இவர்கள் சொல்லிக் கொடுத்தால் இவர்களுக்கான அந்த பகுதியிலே கேட்கப்படக்கூடிய வினாக்களை எல்லாம் நாம் தெளிவாக அட்டன் பண்ண முடியும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய பயிற்சியாளர்கள் உங்களுக்கு இணைய வழியாக பயிற்சி கொடுக்க இருக்கின்றார்கள். அதிலே இன்றைய கருத்தாளராக நமக்கு வருகை புரிந்திருக்கின்ற சுவாசினி மேடம் அவர்கள் வந்து ஒரு கல்லூரியிலே, ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியிலே அவர்கள் வந்து ஒரு ஹச்ஓடியாக துறை தலைவராக இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நெட் எக்ஸாமினேஷன்ல குறிப்பா யோகாவில் அவங்க வந்து ஏற்கனவே குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நானும் வந்து 2004 அதுக்கடுத்து வந்து 2017லையும் நான் வந்து நெட்ல குவாலிஃபை பண்ணியிருக்கேன். அதனால என்னை பற்றியான அறிமுகம் இது. அதற்போ இன்னும் கருத்தாளர்கள் இப்பொழுது நம்மளுடைய இன்ஜினியர் மோகன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. பட் அவரும் நெட் குவாலிஃபைட் பர்சன். அவர் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக் ரீசனிங்ல, அதே மாதிரி வந்து டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு மிக தெளிவாக அந்த பயிற்சியாளர்களுக்கு, என்னன்னா நம்ம வந்து இது தமிழ்லையும் இருக்கும், சில எக்ஸாமினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல சில பேப்பர்ஸ் மட்டும். இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்ல தான் இருக்கும். ஆனால் நிறைய மேஜர் பேப்பருக்கு செட் பேப்பரை பொறுத்தளவு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். எங்களுடைய வல்லுநர்கள் எல்லாம் நீங்க எல்லாமே பார்த்தோன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஜென்ரல் பேப்பர்ஸுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் அப்படின்னு எடுத்தோம்னா RS அகர்வால், AG அகர்வாலை தான் எல்லாருமே ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒன்லி வந்து வெர்பல் ரீசனிங் தான், நான் வெர்பல் ரீசனிங் கிடையாது. ஸோ வெர்பல் ரீசனிங்ல நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதுல நம்மளுக்கு வந்து வெர்பல் ரீசனிங் மட்டும்தான், நான் வெர்பல் கோடிங் கொடுத்து கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஃபிகர் கொடுத்து அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறது கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் கூட நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லா பகுதியிலுமே மிக திறமையானவர்கள். எனவே மோகன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார். அவர்களையும் வணங்கி வரவேற்று தற்போது நான் அறிமுக உரையாக ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு அடுத்து வருகின்ற அவர்கள் உங்களுக்கு இந்த ஓவரால் சிலபஸை பற்றியும் இன்றைய டெமோ கிளாஸ்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. அதற்கு பின்னால் உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படும். அதோடு நாம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்களுக்குள் மேக்சிமம் நம்ம நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 மெம்பர்ஸ் வந்து இப்பொழுது இணையத்திலே இணைந்திருக்கின்றார்கள். இந்த இணையம் வரைக்கும் 43 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ செட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு தொடக்க காலங்களிலே நான் 2004-06 எக்ஸாமினேஷன் எழுதும் போதெல்லாம் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 3 பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 1 வந்து 50 கொஸ்டின்ஸு, நம்மளுக்கு அது ஜென்ரல் பேப்பரு. அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியவங்க நெட்டை பொறுத்தளவு வந்து அவங்களுக்கு CSR அப்படின்னு வரும் தனியா. நம்மளுக்கு வந்து மற்ற ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், ஹியூமனிஸ்டிக் சப்ஜெக்ட், சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெட் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. இந்த ஜென்ரல் பேப்பர் அப்படின்றது தொடக்க காலத்துல ஜென்ரல் பேப்பர் அப்படின்னு வைக்கும்போது என்னன்னா, அந்த பேப்பர்ல மினிமம் ஒவ்வொரு கேட்டகரி, OBCனா எவ்வளவு மார்க் இருக்கணும், MBCனா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியிலுமே நெட்டா இருக்கட்டும் செட்டா இருக்கட்டும் அங்க வந்து 3 கேட்டகரிக்குள்ள வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தும் போது நெட்டில் வரும்போது தேசிய தகுதி தேர்வுல, செட்ல வரும்போது 3-4 கேட்டகரி வரும். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இவ்வளவு மார்க் எடுத்தா தான்
செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பரை வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க. அப்படி ஒரு காலத்துல இருந்தது. நாங்க எழுதும் போதெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. முதல் நான் எழுதும் போது. அப்புறம் அதுல ஒரு மினிமம் மார்க் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளவு மார்க்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் அந்த மார்க் நம்ம அப்ப வந்து என்னன்னா, அப்ப அந்த டயத்துல தேர்வு பாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் பேப்பரை கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. முதல் பேப்பர்ல பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்க செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர்ல 100க்கு 100 மார்க் எடுத்தா கூட உங்களால பாஸ் பண்ண முடியும். அப்ப செகண்ட் பேப்பர் என்ன அப்ஜெக்டிவ் டைப், அதே 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் வந்து 2 மார்க் இருக்கும். அதே மாதிரிக்கே டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்ம எழுதணும். மதிய எக்ஸாமினேஷன் இருக்கும். காலையில பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 ஃபார் ஜெனரல் பேப்பர், பேப்பர் 2 வந்து பியூர்லி வந்து அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈவினிங் வரும்போது நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணும். ஸோ பேப்பர் 1 மினிமம் மார்க் எடுத்தோம்னா அந்த மார்க் எடுத்த பிறகு பேப்பர் 2வையும் 3யும் வேலிட் பண்ணி இந்த 3 மார்க்கையும் ஆட் பண்ணி அந்த மார்க்ல அந்த இயர்ல ஒரு நார்ம்ஸ் படி, அதாவது விண்ணப்பிச்சவங்கல இருந்து இவ்வளவு பேர், இல்லாட்டா தேவைப்படக்கூடிய வேலைக்கு தேவைப்படக்கூடியவங்களோட எண்ணிக்கை அடிப்படை இவ்வளவு பேர் குவாலிஃபைடு அப்படின்னு பண்ணணும். ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த நார்ம்ஸ்குள்ள யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாம் குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஸோ குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் முதல்ல கொடுக்கும்போது லெக்சரர் இன் கெமிஸ்ட்ரி, லெக்சரர் இன் ஹிஸ்ட்ரி, லெக்சரர் இன் இங்கிலீஷ் அப்படின்னு தான் கொடுத்தாங்க 2006 இப்போ எப்படி அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் இங்கிலீஷ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன், ஏன்னா யூஜிசியே உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும்போது அப்ப இருக்கும்போது லெக்சரர் இருந்ததுனால அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. பழைய சர்டிஃபிகேட்ஸ் என் சர்டிஃபிகேட்லாம் லெக்சரர் இன் பிசிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ பார்த்தோன்னா 2017 யோகாவில் குவாலிஃபை பண்ணும்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் யோகான்னு கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தான் ஒரு காலேஜ் என்ட்ரி லெவலில் வரும்போது அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ அப்படி தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி சில மாற்றங்கள் வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்ற நிலைக்கு வந்துச்சு. வெறும் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்ற நிலையில ரெண்டுமே பேப்பர்ஸ் வந்துச்சு. பேப்பர் 2ல மட்டும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. 100 கொஸ்டின்ஸுக்கு கொண்டு வரும். இல்லை பேப்பர் 1, 2, 3 இருந்துச்சு. 3மே அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்துருச்சு. 3மே அப்ஜெக்டிவ் டைப். இது வந்து அடுத்த செகண்ட் பார்ட்ல வந்த இந்த சேஞ்சஸ் யூஜிசிலேயோ செட்டிலேயோ வந்தது. ஏன்னா யூஜிசி என்ன பயன்படுத்துறாங்க, என்ன சிலபஸ் இருக்கோ அதே சேம் திங்கி தான் அப்படியே கேரி அவுட் பண்றாங்க செட்டை பொறுத்தவரை. ஏன்னா முதல்ல அது இருக்கும்போது ஸ்லெட் அப்படின்னு இருந்துச்சு, ஸ்டேட் லெவல் லெக்சரர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸ்டேட் லெவல் லெக்சரர்ன்ற வார்த்தை இப்போ எடுத்ததுனால யூஜிசி நம்மளுக்கு வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதே மாதிரிக்கே நெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு நேம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ சேஞ்சஸ் வரும்போது இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுத்து மூலமா எழுதுற மதிய டெஸ்ட் அதை கேன்சல் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 பேப்பருமே அப்ஜெக்டிவ் டைப்பாக கொண்டு வந்துட்டாங்க. 3 டைப்புமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதணும், செகண்ட் பேப்பர் எழுதணும், தேர்ட் பேப்பர் எழுதணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜெனரல் பேப்பர் எல்லா சப்ஜெக்டும் காமன். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் அவங்க சப்ஜெக்ட்ஸ்ல வரும், அப்ஜெக்டிவ் டைப் தான். அப்புறம் அதுக்கடுத்து மாற்றம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டையும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ தேர்ட் பேப்பரை கேன்சல் பண்ணிட்டு தேர்ட் பேப்பருக்கு பதிலாக கொஸ்டின் நம்பர்ஸ், கொஸ்டின்னா 100 கொஸ்டின்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பேப்பர் 1லயே பேப்பர் 2லயே 100 கொஸ்டின்ஸ் அவங்க கேரி அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பேப்பர் 102 நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல வரும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்போ 100 கொஸ்டின் 100 × 2 200 மார்க் வந்துடும். ப்ளஸ் பேப்பர் 1ல வந்து ஜென்ரல் பேப்பர்ல பார்க்கும்போது 50 + × 2 வரும்போது 100. ஸோ 300க்கு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த 300 கட் ஆஃப்ல சில பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியால வருவாங்க. ஆனால் அவங்க குவாலிஃபைடு ரேங்குக்குள்ள வர மாட்டாங்க. ஏன்னா குவாலிஃபைடு ரேங்குக்குன்னு ஒரு சில நாம்ஸ் இருக்கு. அந்த நாம்ஸ்ல வந்தால் மட்டும் தான் குவாலிஃபைடு நாம்ஸ்க்குள்ள வர முடியும். ஸோ அதனால தான் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ரைட். சரி, இப்போ என்ன அப்படின்னா இந்த தேர்வு எழுதுறதுக்கு எப்படி கஷ்டமா பேப்பர் ஜெனரல் பேப்பர் 1 பொறுத்தளவு. அதுக்கடுத்து இன்னொரு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பாஸ் பண்ணா தான் பேப்பர் 2 and 3 எடுக்கிறாங்க பத்தியில. அது இப்போ கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா ஏன்னா லேட்டஸ்டா நீங்க எல்லாமே எழுதிக்கிட்டு இருப்பீங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஒரு சில பேருக்கு புதிதாக வரக்கூடியவங்க லேட்டஸ்டா மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு வரவங்களுக்கு அது தெரியாதுன்றக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரூல் படி பார்த்தோன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நீங்க பேப்பர் 1ல மினிமம் மார்க் எடுத்து பேப்பர் 2லயே நீங்க அதிகமான மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட அந்த கட் ஆஃப்ல வந்துட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள், அவ்வளவுதான். இப்போ பேப்பர் 1ல மினிமம் மார்க் இவ்வளவு எடுக்கணும்னு கிடையாது. ஆனால் உங்களுடைய மதிப்பெண்ணை கூட்டுவதற்கு பேப்பர் 1 வந்து ரொம்ப முக்கியம். கட் ஆஃப்க்குள்ள உள்ள வந்து குவாலிஃபைட் வாங்குறதுக்கு பேப்பர் 1 எப்படி பேப்பர் 2க்கு கான்சன்ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி பேப்பர் 1க்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா செட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு நம்ம கிளியர் பண்ணிடலாம். நெட்டும் அப்படிதான். பட் இருந்தாலும் நெட்டை விட வந்து ஸ்டேட் லெவல்ல வர்றதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா பாஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்த பிறகு 3 வருஷம் அந்த யூனிவர்சிட்டி தான் நடத்துவாங்க. ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க.
ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் எக்ஸாம் எழுதுவாங்க. ஏற்கனவே புதுசா வரக்கூடியவங்களும் இப்ப இந்த இணையத்துல வந்திருப்பீங்க. இப்ப எங்களுடைய இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு 10 யூனிட் என்ன யுஜிசி சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஜெனரல் பேப்பருக்கு அந்த 10 பேப்பர்லையுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முழுமையா வந்து எல்லா யூனிட்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் வந்து முழுமையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப இந்த 10 யூனிட்ல முதல்ல வந்து அது என் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க மார்க். இப்ப வந்து அப்படி கிடையாது. எல்லா யூனிட்டுக்குமே ஈச் யூனிட் வந்து கேரிங் தி 5 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 5 கொஸ்டின்ஸ் வரும். முதல்ல கொஸ்டின்ஸ் ஆல்டர்னேட்டிவா கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ரிசர்ச்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துறாங்க. அடுத்து வந்து அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாவும் இப்போ கொடுக்குறாங்க. சில சமயம் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது அந்த முறையிலையும் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கு. அதனால வந்து செட்டை பொறுத்தளவு பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது எங்கள் மையம் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பது குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 25ல இருந்து 30 மார்க்குக்குள்ள நாங்க வந்து எடுக்க வைப்பதற்கான ஒரு 99% அசூரன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து அசூரன்ஸ், கேரண்டி அப்படின்னு சொல்றோம். இது எல்லா மையத்திலையுமே இது கேரண்டி கொடுப்பாங்க. கேரண்டி கொடுக்க முடியும். செட்டை பொறுத்தளவு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். பேப்பர் 1ஐ பொறுத்தளவு உங்களுக்கு முழுமையாக கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த 1ல வந்து மினிமம் ஒரு 20க்கு மேல மேக்சிமம் நீங்க ஒரு 27, 28 வரைக்கும் எடுக்க வைப்பதற்கான அந்த பாசிபிலிட்டிஸ் நாங்க உருவாக்குறோம். ஏன்னா எந்த பகுதி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த பகுதியில அதிகமா சில பேர் வந்து பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஏரியால அந்த நாலேஜே இருக்காது. அவங்கள போய் மேத்தமெட்டிக்ஸ் போடுங்கன்னு சொல்ல வேண்டியது கிடையாது. நம்ம அவங்க தியரிட்டிக்கல் பேஸ் பண்ண, ஏன்னா இந்த அடுத்து வரக்கூடிய எங்களுடைய சுபாஷினி மேடம் வந்து உங்களுக்கு சிலபஸ் நடத்தும் போது அது எந்தெந்த மாதிரிக்கே கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன பேட்டர்ன்ஸ் கேட்பாங்க, ஒரே மாதிரியான டைப் அப்ஜெக்டிவ் டைப் கேட்க மாட்டாங்க. அதுலேயே ஒரு 6 டைப் இருக்கு. மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அதை பத்தி அவங்க சிலபஸ் ஓவர்வியூ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எதெல்லாம் மெமரி ஓரியன்ட் டைப்பு, எதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ், எதை வந்து சில இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு. பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து நீங்க நிறைய தியரி படிக்கணும், நிறைய தியரி படிச்சு மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இது வந்து சில ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படிலாம் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஈஸியா அந்த 5 மார்க். அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா இருக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்யூனிகேஷன்ஸ் தான். கம்யூனிகேஷன்ஸ்ல 5 மார்க் நம்ம எடுத்துடலாம். ஸோ நாங்கள் இந்த 15 மதிப்பெண்கள், அதாவது ரிசர்ச் அதே மாதிரி ஐசிடியில பொறுத்தளவு ஃப்ரீக்வெண்டா சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ எங்களுடைய ட்ரெயினர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்க படிச்சதை விட்டு வெளியில கொஸ்டின் வராது. எப்போ உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா, நீங்க வகுப்பை அட்டன் பண்ணி முழுமையாக வகுப்பை நீங்க அட்டன் பண்ணிட்டு அந்த நாங்க வைக்கக்கூடிய டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மாடல் டெஸ்ட்லாம் நீங்க ப்ராப்பரா எழுதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 22ல இருந்து 28 மார்க்கு 99% வரைக்கும் நீங்க நாங்க கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட்டை நீங்க ப்ராப்பரா பண்ணுனீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா நான் அசூரன்ஸ் கொடுப்பேன், உங்களால எடுக்க முடியும். ஆனா நான் படிக்கவே மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல லாங்குவேஜ் எல்லாம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் எனக்கு ஃப்ளூயண்டா வரணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. சில இடங்கள்ல வந்து இந்த பகுதியில் இதுதான், இதை பார்த்தா இப்படி வரும் அப்படின்னு கொஸ்டின் நம்ம எழுத தெரிஞ்சா போதும். நீங்க சின்சியரா ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க எஃபோர்ட் எடுக்கணும். எங்களுடைய எஃபோர்ட் வந்து 1% தான். மையம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது பிளைண்டா எக்ஸாமினேஷன் ஹால் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம பிளைண்டா எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போறதுக்கும் 10 யூனிட்லையும் இந்தந்த பகுதியில இந்தந்த யூனிட்ல இப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகும்போது உங்களுக்கு மேக்சிமம் எந்தெந்த ஏரியாவை நான் அட்டன் பண்ணணும், நான் எந்த ஏரியால டேலண்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியும். இப்ப தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வரக்கூடியவங்க பிரச்சனையே இல்லை, காம்ப்ரிஹென்ஷன் வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. அப்ப காம்ப்ரிஹென்ஷன் யூனிட் வந்து இங்கிலீஷ்ல வர்றவங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்கும்போது கஷ்டம் கொடுக்கும். அப்போ உங்களை எப்படி ஒரு முழுமையாக ஒரு ஜெனரல் பேப்பர் 1 அப்படின்னா உங்களை முழுமையாக எப்படி தயார் செய்வது, உங்களுடைய தேர்வினுடைய மதிப்பெண்கள், அந்த தேர்வினுடைய நாங்கள் வைக்கின்ற இந்த யூனிட் டெஸ்ட் அந்த மதிப்பெண்களுடைய அடிப்படையிலே உங்களை முழுமையாக ஜட்ஜ் பண்ணி இப்படித்தான் நீங்க தேர்வு எழுதுனா இப்படி நீங்க பாஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு முழுமையான வடிவத்தை எங்களுடைய மையம் கொடுக்கும். அதுல நான் 99.99% என்னால கேரண்டி கொடுக்க முடியும். நீங்க ஒருவேளை எங்களுடைய வகுப்பு நிறைவு பெறுகின்ற பொழுது, நாங்க எல்லா வகுப்பையும் நடத்தி முடிக்கின்ற பொழுது எங்களுடைய கருத்தாளர்கள், எங்களுடைய ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி அதுல உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு நீங்க பேப்பர் 1 பொறுத்தளவு, ஏன்னா இப்ப நாங்க என்னன்னா நிறைய இதுல வந்து அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபார் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்
இப்போ எங்களுடைய மையம் என்பது பிசிக்கல் எஜுகேஷன் யோகாவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்க வேணாம். நாங்க நெட்டில் ஏற்கனவே நிறைய பாண்டிச்சேரி இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து எங்கிட்ட வந்து ஏற்கனவே நெட் பயிற்சி எடுத்திருக்காங்க மற்ற சப்ஜெக்ட்காரங்க. அதனால நீங்க எங்களுடைய பயிற்சி இல்லை நீங்க கலந்துகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வரல, எங்களுக்கு உங்களுடைய நடத்துறதுல எங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கட்டுற ஃபீஸை ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடலாம். உங்களுடைய ஜெராக்ஸ் காஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கோச்சிங் காஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு மீத காஸ்ட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணி வாங்கிட்டே போயிடலாம். இது வந்து தாராளமா, ஏன்னா அது உண்மையான ரியல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஒரு டீச்சர் வந்து எப்படி எடுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றது தெரியும். ஏன்னா நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா எங்களுடைய அந்த மையத்துல எடுக்கக்கூடிய ட்ரெயினருடைய எபிலிட்டியை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த எபிலிட்டியை என்னால வந்து உங்களுக்கு பர்ஸ்பெக்டிவ் பண்ணி என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்க 1 or 2 கிளாஸஸ் போகும்போதே நீங்க சார் இது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா தாராளமா மையத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளருக்கோ எனக்கோ நீங்க தாராளமா கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து திங் என்ன அப்படின்னா உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான பேப்பர் 1 பொறுத்தளவு நாங்கள் மிக தெளிவாகவே நடத்துவதற்கு இருக்கின்றோம். சரியா? ரைட், ஓகே. இதுதான் வந்து இப்போதைக்கு நான் ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ என்ன அப்படின்னா அதுக்கடுத்து வந்து மோகன் சார் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுவார். மோகன் சார் வந்து பேசிக்கலாக அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணவர். அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக் ரீசனிங்கில் பிச்சு உதறுவார். அவருடைய கிளாஸஸ் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் எடுப்பார். அவர் ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா என்னை பொறுத்தளவு நீங்கள் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்றால் செட்டை பொறுத்தளவு வருவது உறுதி தான். ஏன்னா இப்போ கால்ஃபார் வந்தது ஃபால்ஸ், அது உண்மை கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்லாம் சாரி உங்களுடைய யூடியூப்லாம் வந்த தகவல்லாம் உண்மைதான், இதெல்லாம் ஃபால்ஸ் தான். அவங்க ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை எடுத்து அவங்க யாரோ ஒருத்தவங்க குரூப்பில் போட அது எல்லாத்துக்கும் பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க தான் நடத்த போகிறாங்கன்றது கன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா செட்டு வந்து அந்தந்த ஸ்டேட் வந்து அது வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு தேவையான சஃபிஷியனானது அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷனில் நிறைய போஸ்டிங் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெரி ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய இனிஷியேட்டிவாக பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஹையர் எஜுகேஷனில் முழுமையாக எல்லா காலேஜஸ்க்குமே நாட் ஓன்லி தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதர் காலேஜஸ்க்குமே இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன விங்கில் இருக்கோ பாலிடெக்னிக் இது போல் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து ஒரு மாதம் 2 மாதம் படித்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நல்லா தெளிவாக ஆகிட்டு தேர்வை வந்து நம்ம சாலிடாக போய் அட்டன் பண்ண முடியும். ஆனால் அந்த டைம் கால்ஃபார் வந்துருச்சு அப்படின்னா இப்போ இயர்லியராக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா 2 மாதம் அப்படின்னா சப்ஜெக்டே ஸ்லோவாக போவாங்க. ஆனால் நம்ம அது ஸ்லோவாக போவாங்க, மெதுவாக போவாங்க. இதே இது கால்ஃபார் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுமே ஒரு 10 நாள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேப்பர் 1னா 10 நாள். அந்த 10 நாளில் அசூரன்ஸ் யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த 10 நாள் என்னன்னா சப்ஜெக்ட் சிலபஸ் கவர் பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹைலி இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா ஆனால் மினிமம் மார்க் எடுக்க முடியும், ஆனால் மேக்ஸிமம் மார்க் எடுக்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த டயத்துக்குள்ள நீங்க வரும்போது அப்போ இப்போ என்ன அப்படின்னா இப்போ எல்லா ரிசோர்ஸ் பர்சனும் உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றி ஓவரால் வியூ வந்து சுவாசினி மேடம் கொடுத்த பிறகு நீங்கள் சாட் பாக்ஸில் உங்களுக்கு நாங்கள் அன்மியூட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு வந்து கிளாஸை இப்போ தொடங்கணுமா? ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராசஸ் தொடங்கிட்டோம் அப்படின்னா எங்கேயும் நிற்கக்கூடாதுன்றதுக்காண்டி டெமோ கிளாஸ் இப்போ தொடங்கிட்டோம். அஸ்பர் வந்து நாங்கள் டெமோ கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த வகுப்பை இன்னும் வந்து தாமதமாக கால்பார் வந்ததுக்கு பின்னாடி தொடங்குவோம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கருத்து கொடுத்தி அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்லேயே நம்ம தொடங்குவோம். ஒன்றும் பயப்பட வேணும். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜஸ்? உங்களுக்கு அட்வான்டேஜஸ் கிடையாது. யாருக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னா சென்டருக்கு தான் அட்வான்டேஜஸ். ஏன்னா அந்த டயத்தில் போய் படித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஒரு ரெகுலர் கிளாஸஸ் வைக்காமல் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே பேப்பர் 1 பார்த்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கடைசியில் போகும்போது எக்ஸாமினேஷன் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் இதே டயத்தில் உங்கள் வீட்டில் உட்காந்து உங்களுடைய பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் இதில் இணையத்தில் கொடுத்துருக்கிறதுல வச்சுட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கூட வந்திருப்பாங்க. முதல்ல நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருந்து நான் நெட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறேன், உறுதியாக நான் நல்லா படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க மட்டுமே நீங்கள் சேருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த டயத்தில் நாங்கள் ஷார்ட் டைம் கோர்ஸ் ஒன்று நடத்துவோம். நீங்கள் கால்ஃபார் வந்ததுக்கு பின்னாடி இதே ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் டைம் கோர்ஸ் நடத்துவாங்க, கட் ஷார்ட் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். சிலபஸ் ஓவர்வியூ பண்ணுவாங்க, அங்கங்கே லைட்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அதை விட நீங்கள் கொஞ்சம் லாங்காக நம்ம படிச்சு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா நீங்கள் கடைசியாக உங்களுடைய இது கொடுங்க. அதனுடைய அடிப்படையில்
மற்றபடி சென்டருடைய ஃபார்மாலிட்டிஸ் என்ன, உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஆன்லைனில், அது விஷயம்னா உங்களுக்கு வந்து இணைச் செயலர் வந்து குணசேகரன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய குழுக்களில் பதிவு செய்வார். இப்போ குழுக்களில் யாராவது இல்லாதவங்க இதில் வந்திருந்தீங்க அப்படின்னா அவருடைய நம்பர் கடைசியாக வந்து இணைச் செயலருடைய நம்பர் வந்து அதில் பதிவு செய்யப்படும். இணைச் செயலர் வந்து அவரும் கோஆர்டினேட்டர் காயத்ரி நம்பர் பதிவு செய்யப்படும். அவங்ககிட்ட நீங்கள் தொலைபேசியில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அதை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு எத்தனை பேர், நாங்கள் மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வகுப்பு துவங்குவோம். மேக்ஸிமம் மினிமம் நம்பரை வச்சுட்டு நாங்கள் வகுப்பு துவங்க மாட்டோம். மேக்ஸிமம் நம்பர் அப்படி வரல அப்படின்னா பின்னாடி லேட்டர் பீரியட் நம்ம வகுப்பு தொடங்குவோம் என்ற அடிப்படையில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது நம்மளுடைய மையத்திலே இந்த மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக் ரீசனிங் பகுதியில் ஒரு எடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர், அவர் வந்து என்னுடைய அருமைக்குரிய, அவர் வந்து ஒரு இன்ஜினியர் மட்டும் கிடையாது, என்னுடைய அருமைக்குரிய தோழர். அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், அவங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கோம், அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு பழகுவதற்கு ஒரு இனிமையானவர் மோகன் அப்படின்றவர். மோகன் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது நம்மளுடைய மோகன் பாடல். அவர் மோகன் சாங் கேட்டோம் அப்படின்னாவே நைட்டில் தூக்கம் வராட்டாலும் தூக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நபர். அவர் வந்து வெறும் இன்ஜினியரிங் மட்டும் முடிக்கல, இன்ஜினியரில் நிறைய கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ், அதே மாதிரி எம்எஸ்சி யோகாவில் முடிச்சிருக்காரு, எம்எஸ்சி சைக்காலஜியில் முடிச்சிருக்காரு. நிறைய அந்த அதுலேயே வந்து ஹையர் லெவல் கோர்சஸ், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்லேயே ஹையர் லெவல் கோர்சஸ் நிறைய கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இப்போ வந்து உங்களுக்கு வந்து உரையாற்றுவார். அவர் வந்து 5 நிமிடத்திலிருந்து 7 மணி துணிகளுக்குள் எப்படி தயாரிப்பது என்பது அடிப்படையிலும், எப்படிலாம் தயாரித்தா நம்ம தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு 7 நிமிடங்கள் உரையாற்ற வருமாறு மோகன் அவர்களை அன்போடு யோகா மையம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சார் இப்போ நீங்க பேசலாம் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதியா? நல்லா கேக்குதியா? வாய்ஸ் தெளிவா இருக்கியா? நன்றி. இங்கே கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 2017 ஃபர்ஸ்ட் டைம் யோகா நெட்டு எக்ஸாம் வந்து நம்ம மோடி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ இந்த கோச்சிங் கிளாஸுக்கு அப்ளை பண்றதுக்கு இப்போ எப்படின்னா அந்த வேக்சினேஷனுக்கு கியூ நிக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சிங் கிளாஸ் நடந்துச்சு. அதில் வந்து எனக்கு ஒரு குணசேகரன் சாருக்குலாம் அப்ளிகேஷன் போட்டும் வந்து அட்மிஷன் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த சிதம்பரத்துல இருந்து ஒரு 2000 ரூபா கொடுத்து ஒரு புக்ஸுக்கே 2000 ரூபா கொடுத்து அட்டன் பண்ணி வாங்கினோம். ஸோ அந்த டைம் நான் எக்ஸாம் எழுதி அதில் நான் பாஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நான் இந்த சிதம்பரத்துலேருந்து வாங்கின புக்ஸ்ல இருந்தும் எந்த ஒரு கொஸ்டினும் வரல. ரெண்டாவது கோச்சிங்க்கும் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல. ஸோ இது ஓன் ப்ரிப்பரேஷனா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு 3 வருஷமா நம்ம சார் மியூட் ஆயிடுச்சுங்க சார். சார் மோகன் சார். சார் இப்போ கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், கேக்குது. ஹலோ, இப்போ கேக்குதியா? நம்ம பிரசாத் சாருடைய தலைமையிலையும் இப்போ குணசேகரன் சாருடைய முயற்சியிலையும் மற்ற ரிசோர்ஸ் பர்சனுடைய முயற்சினால இன்னைக்கு இந்த கோச்சிங் கிளாஸுங்கிறது எல்லாருக்கும் ஒரு எளிமையான வகையில ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சில் இப்போ கிடைச்சிட்டு இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில் என்னாலையும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம் சொல்றேன்னா, இப்போ ஜென்ரலாக எல்லா பேப்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ யோகானா யோகா, இப்போ ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ், அதில் வந்து எல்லாருமே ஓரளவு அவங்க சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால அதில் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம அந்த 2017 நான் நெட்டில் பார்த்துட்டு இருக்க ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரில் ரொம்பவே வந்து நம்ம சவுத் இந்தியா சைடு அதில் எலிஜிபிலிட்டி வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதில் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அது நம்மளுடைய கோச்சிங் சென்டரில் பயிற்சிகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதில் பயிற்சி எடுக்கிறவங்க நல்ல மார்க் கிடைச்சிருக்கு, இந்த சப்ஜெக்ட்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றதை கேள்விப்படுறோம். ஸோ இதில் ஜென்ரலாக இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு டைரக்டாக ஒரு புக் எடுத்து படித்தோம்னாவோ இல்லை எடுத்தோன்னு பார்த்தா அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் 2 யூனிட் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மை என்னன்னா இருக்கலே ரொம்ப ஈஸியானது, மார்க் வாங்கக்கூடியது அதுதான். இப்போ காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கனால இப்போ நார்த் இந்தியால எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோச்சிங் எடுத்துட்டு இருக்கனால ஜென்ரலா இந்த கம்யூனிகேஷன், ஐசிடி எல்லாம் வந்து ஓரளவு எல்லாருமே ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கு படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணா. இந்த சில சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா கொஞ்சம் பயிற்சியும் முயற்சி இருந்தா போதும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி லைட்டா ஹோம் ஒர்க் பண்ணீங்கன்னா இதுல வந்து 100% நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அதாவது ஹை ரேங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்க இந்த படிக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பேப்பருங்கிறது இந்த இந்த நெட் செட்டுக்கு மட்டும் இல்லை, உங்க லைஃபுக்கே யூஸ் ஆகக்கூடிய விஷயம். அந்த மாதிரி நிறைய பொது அறிவு இருக்குது. மேத்தமெட்டிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கறது யூஸ் ஆகும். இந்த மாதிரி பலதரப்பட்ட நன்மைகள் இதுல இருக்குது. ரெண்டாவது இதை பயிற்சி செய்யறதுனால நம்மளுடைய திங்கிங் லைஃப்ல வந்து லாஜிக்கல் திங்கிங், மேத்தமெட்டிக்கல் திங்கிங், ஒரு விஷயத்தை புரிஞ்சக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா இதனால அதிகமாகுது. ஸோ இதை ஜென்ரலாக நம்ம இந்த எக்ஸாம் பற்றி ஸோ இதில் வந்து ஒன்றும் நமக்கு மேக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற பயப்பட தேவையில்லை. ஸோ மேக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க ஒரு 20 days 30 days ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேக்ஸ் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அந்த அறிமுகம் இல்லாதவங்க இன்னொரு 10-15 days இது ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஏதாவது இதில் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் பிரசாத் சார் வேற ஏதாவது கவர் பண்ணுங்களா? தேங்க்யூ ப்ரொஃபசர். இப்போ நீங்கள் ஏதோ இயற்கையான ஒரு வழியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இயற்கையோடு இணைந்து இப்பொழுது இன்றைய தினம் வந்து நம்மளுடைய இணையத்தில் இணைந்து பயணிக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தற்போது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கொடுத்தீங்க. எனவே தற்போது நம்மளுடைய மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இப்பொழுது நமக்கு வந்து சுவாசினி மேடம் அவர்கள் இந்த 10 யூனிட், அந்த யூனிட்ல எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு வகுப்பு எடுக்க இருக்காங்க. மேம் சுவாசினி மேம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஷூர் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. A very happy evening to everyone, those who are gathering here. I am very happy to see all of you, to see in a single roof. Actually, I would like to thank Mr. Dr. Prasad sir and Gunasegaran sir and Gayatri ma'am for giving me the opportunity in a continuous way, for giving us support for NET and the SET aspects. Thank you. And I am going to give a small and elaborate view for the syllabus paper 1. So I'm going to share my screen now. Sir, my voice is audible to all? Yes ma'am, now audible. Okay ma'am. Okay sir, my screen is viewable sir? Yes, paper 1. The main objective is to assess. Okay sir. Now display ma'am. Okay ma'am, carry on. Okay. Thank you. Actually, sir சொன்ன மாதிரி நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து ரன் ஆகுற ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும், யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், and then autonomous colleges and affiliated colleges எதுல ஒர்க் பண்ணனாலும் எய்தர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ங்கிற கிரேட்ல ஒர்க் பண்ணணும்னா நமக்கு இந்த எய்தர் இந்த நெட் ஆர் செட் எக்ஸாம் ஆர் பிஹெச்டி கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கறது எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில இந்த நெட் எக்ஸாம் அண்ட் செட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது ஒரு பாஸ்ட் 4 years இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு என்ன அப்படின்னா யூஜிசில இருந்து ஒரு நார்ம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பிஹெச்டி நம்ம முடிச்சிருந்தாலும் இந்த குவாலிஃபைடு எக்ஸாம்ல நம்ம குவாலிஃபை ஆனா மட்டும்தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறத கம்பல்சரி மேண்டேட்டரியா அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் எல்லாரும் இந்த நெட் அண்ட் செட் எக்ஸாம்க்கு வந்து நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலியமா நடக்கிற எக்ஸாம் எவ்ரி இயர் இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ட்வைஸ் நடக்கும். முன்னாடி வந்து யூஜிசி நடத்தினாங்க, அப்புறம் சிபிஎஸ்இ போர்டு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி என்டிஏ அப்படின்னு ஒரு ஏஜென்சி, அது கவர்மெண்ட் ஏஜென்சி தான். அந்த ஏஜென்சி தான் இந்த நெட் எக்ஸாம் எவ்ரி இயர் ட்வைஸ் நடத்திட்டு இருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் நேஷனல் லெவல்ல இருக்கிற எந்த யூனிவர்சிட்டிஸ்லயும் காலேஜஸ்லயும் நம்ம போய் ஒர்க் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு கொடுக்கும்.
யூஸ்வலா அவங்க ஃபாலோ பண்ற பீரியட் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் அண்ட் நவம்பர்ல நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல அது கொஞ்சம் டைம் மாறி போகுது. இப்போ நமக்கு நம்ம அப்ரோச் ஆக போகக்கூடிய இந்த செட் எக்ஸாம், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கு அப்ரூவல் யூஜிசில இருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த செட் எக்ஸாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் 3 times கண்டக்ட் பண்ணுவாங்க, கன்செக்டிவ் வேவ்ல நடத்துவாங்க. ஸோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்ட் 4 years முன்னாடி மதர் தெரசா யூனிவர்சிட்டிக்கு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் நடத்த போறாங்க அப்படிங்கறது நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல அவங்கள நடத்தல. பட் இப்போ இந்த செட் எக்ஸாம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதுக்காக நீங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்க, நீங்க கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கணும். ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் சார் கிளியரா சொன்னாரு முன்னாடி, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல எக்ஸாம் தான் நடக்க போகுது. ஆஃப்லைன் மோடு கிடையாது, ஆன்லைன் மோட்ல தான் நடத்த போறாங்க. வேரியஸ் சென்டர்ஸ்ல நடத்த போறாங்க. இந்த பேப்பர் 1 அப்படிங்கும் போது 100 மார்க்ஸுக்கு 50 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். அதே மாதிரி பேப்பர் 2ல உங்களுடைய டிசிப்ளின்ல, தட் இஸ் உங்களுடைய சப்ஜெக்ட்ல நீங்க 100 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கு 200 மார்க்ஸ், டோட்டலா 300 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். இதுல எந்த நெகட்டிவ் கொஸ்டின்ஸும் மார்க்ஸும் கிடையாது. ஸோ இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் காமன். அது எந்த சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது காமன். இப்போ இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 10 யூனிட்ஸ் நான் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த பேப்பர் 1 வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லணும். பிகாஸ் we are all going to teach the student in a higher education. ஸோ அதனால ஒரு as a டீச்சர் ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கவர்மெண்ட் நம்மள அசஸ் பண்ணி அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுதான் இந்த பேப்பர் 1ஓட மோட்டிவ். தட் இஸ் அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ ஆஸ் அ ஆஸ்பிரண்ட் ஃபார் திஸ் குவாலிஃபைட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா அவங்களுக்கு டீச்சிங் ஸ்கில் இருக்காங்கிறத செக் பண்ணும். அண்ட் தென் ஒரு ஹையர் எஜுகேஷன் லெவல்ல ஒரு டீச்சர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்ச்ல தனக்கு என்ன அளவுக்கு நாலேஜ் இருக்குங்கிறதையும் அவங்க செக் பண்ணணும். ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் எக்ஸாம் இஸ் டு அசஸ் த டீச்சிங் அண்ட் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். இதுதான் உங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். நெட்டை பொறுத்த வரைக்கும் த சேம் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஃபாலோட் இன் அ செட் எக்ஸாம். அது சேம் தான் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னா இதுக்கு அதுக்கு ஒரே வித்தியாசம், நம்ம ஸ்டேட் லெவலுக்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு ஜாப் லொகேஷன்ஸ் கிடைக்கும். நம்மளோட ஸ்டேட்டுக்குள்ள மட்டும்தான் யூனிவர்சிட்டிஸோ காலேஜஸ்க்கோ அப்ளை பண்ண முடியும். தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் நெட் அண்ட் செட். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்க்கு நாம அப்பியர் ஆகும் பொழுது இந்த என்டிஏ தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நீட் எக்ஸாம் நடத்துறதும் அவங்கதான், ஜேஇ நடத்துறதும் அவங்கதான். ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்மளோட செட்லயும் ஃபாலோ ஆக போகுது. எதுக்காக நாம இதை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத செக் பண்றதுதான் இந்த எக்ஸாமோட மெயின். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த அவங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த பர்டிகுலர் 3 hours எந்த அளவுக்கு தன்னோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அவங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றாங்கிறத செக் பண்றதுதான் இந்த எக்ஸாமோட மெயின். ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா நம்மள பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் நான் தாராளமா சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா யூனிட்ல இருந்தும் சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்கும். தே ஆர் நாட் கோயிங் இன்டு டீப் அப்படின்னே என்னால சொல்ல முடியும். ஏன்னா இப்ப எந்த கான்செப்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதை பத்தின ஒரு ஜென்ரலான பேசிக் ஐடியாஸை மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி டஃப்பான டாபிக்ஸ்க்கு நாங்க கொடுக்குற பிராக்டிஸ் உங்களுக்கு அதை அட்டன் பண்ணது ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் எப்படி இருக்கு, அனலிட்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணும். அண்ட் ஆல்சோ
this exam is also conducted for evaluate the general knowledge of the candidate. ஸோ எப்படி ஒரு பீப்புள் கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு தன்னை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் கூட எப்படி இன்ட்ராக்ஷனோட இருக்காங்க, ஹவு தே லேர்ன் ஃப்ரம் தட் அப்படிங்கிறதும், வேல்யூ எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த மாதிரி நேச்சர் ஆகட்டும், நம்மளோட என்விரான்மெண்ட் ஆகட்டும், நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள் ஆகட்டும், எப்படி நம்மளோட லைஃப்ல இம்பாக்ட கிரியேட் பண்றாங்கிற அத்தனை விஷயத்தையும் இந்த பேப்பர் 1 படிச்சுக்கிறதுனால தெரிஞ்சுக்க முடியும். மிஸ்டர் மோகன் சொன்ன மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நாம இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு போரிங்கா இருக்கும். பட் நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் டே டு டே லைஃப்ல இருக்கிற நம்மளோட கரண்ட் சினாரியோல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாம இதுல கத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் பி பிகம் எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்ட் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். நீங்க இன்னொருத்தருக்கு ஈஸியா உங்களோட சபார்டினேட்ஸ் ஆகட்டும், உங்களோட சிப்லிங்ஸ் ஆகட்டும், உங்களோட குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்க கைட் பண்ண சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பேப்பர் 1 சிலபஸ் பக்காவா ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 10 யூனிட்ஸ். இந்த 10 யூனிட்ஸ்ல ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 5 கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்ல வரும். அந்த எக்ஸாம்ல வரப்போற கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் 2 மார்க்ஸ் சப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். நீங்க சாய்ஸ்ல சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல மேட்ச் த ஃபாலோயிங் வரும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க சூஸ் பண்ற மாதிரி வரும், ஃபில்லப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ் இருக்கும், அதுல இருந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். வேரியஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. நாம பிராக்டிஸ் பண்ண நீங்க யூ வில் கெட் ஃபெமிலியர் இன் தட். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு டீச்சருக்கு என்னென்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். ஹவு வி டீச் த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் டீச் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல அவுட்கம் எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த யூனிட்ல நம்ம தரவா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இந்தியால நியூ எஜுகேஷனல் பாலிசில நம்மளோட ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அதிக ப்ரமோஷன்ஸ் இருந்தது. நிறைய டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க எல்லாரும் ஆன்லைன்ல நிறைய கோர்சஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி எப்படி எல்லாம் இந்த லேர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் டீச்சிங் ஆப்டிடியூட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தியரிட்டிக்கல் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம நல்ல டெப்தா இது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எப்படி டீச்சிங்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத இந்த யூனிட்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான எவாலுவேஷன் மெரிட்ஸ் தட் இஸ் மெத்தட்ஸ் இருக்கு எய்தர் இன் ஸ்கூல் லெவல் அண்ட் காலேஜஸ் லெவல்ல அப்படிங்கிறது எல்லாமே இந்த எவாலுவேஷன் சிஸ்டம்ல நம்ம பார்ப்போம் இன் ஃபர்ஸ்ட் யூனிட். அண்ட் தென் யூனிட் 2ல பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 2ல ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யூனிட் 2. இந்த யூனிட் 2ல ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் எக்ஸாம். அப்போ நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்குள்ள இருக்கணும். அந்த ரிசர்ச் கண்டினியூ பண்றதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும். அப்போ ஒரு ரிசர்ச்னா என்ன, அது எப்படி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன மெஷர்ஸ் இருக்கு, அது எப்படி எல்லாம் நாம யூஸ் பண்ணணும், அப்படி ரிசர்ச்சை பண்ணி முடிக்கும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், என்னென்ன சப்போர்ட்டிவ் டூல்ஸ் நமக்கு இருக்கு, தென் அந்த ரிசர்ச்சை முடிச்சதுக்கு அப்புறம் ஹவு வி கேன் பிரசன்ட் தட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம இதுல கத்துக்கலாம். அண்ட் தென் ரிசர்ச் எப்படி செய்யணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு எல்லாம், அதுதான் ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். Once you have well versed in that unit, definitely you can guide your students in a smart way. கண்டிப்பா இந்த ரிசர்ச் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ஸ்காலர்ஸா வரவங்க உங்களோட வார்ட்ஸுக்கு நீங்க நல்லபடியா ரிசர்ச் பத்தின கைடன்ஸ் நீங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது பத்தின பேசிக் ஐடியா இதுல டெப்தா இருக்கும். in யூனிட் 2 இதுவும் தியரிட்டிக்கல் பேஸ்ட் யூனிட் தான். இதுலயும் நல்லா நம்ம டெப்தா நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட் காம்ப்ரிஹென்ஷன்.
இது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான யூனிட். சின்ன கிளாஸ்ல இருந்தே நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஈவன் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இப்ப எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அண்ட் மெட்ரிகுலர் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பேசேஜ் இருக்கும், அந்த பேசேஜ்ல இருந்து கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த பேசேஜை படிச்சு ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். இதுதான் இந்த 3rd யூனிட்ல இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த பேசேஜ் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா என்விரான்மெண்ட் பத்தியோ அல்லது நம்மளோட எக்கனாமிக்கல் ரிலேட்டடாவோ அல்லது பினான்சியல் ரிலேட்டடாவோ நம்மளோட கண்ட்ரி பத்தியும் இருக்கலாம், இல்ல அதர் கண்ட்ரிஸ் பத்தில ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் பத்தியோ அந்த மாதிரி ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்திருப்பாங்க. இந்த பேசேஜ் பொறுத்த வரைக்கும் கீழே கேட்டிருக்கிற 5 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு 3 கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினா இருக்கும், 2 கொஸ்டின் இன்டைரக்டா இருக்கும். சோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் இந்த யூனிட்ல 5க்கு அப்படியே 5 கொஸ்டின்ஸ்க்கும் நாம ஈஸியரா 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு ஒரே விஷயம் நாம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, கொடுத்திருக்கிற பேசேஜ கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த பேசேஜ்ல இருந்து இந்த யூனிட்ல இருந்து 10 மார்க்ஸ் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்ங்கிற யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஏன் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ல நாம போய் ஒர்க் பண்ணும்போது we may meet various level of people. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், நம்மளுடைய சபார்டினேட்ஸா இருக்கலாம், நம்மளோட ஹையர் அபிஷியல்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேரை நம்ம மீட் பண்ணுவோம். அப்படி மீட் பண்ணும்போது எப்படி நாம அவங்க கூட பேசணும், எந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் நமக்கு அந்த இடத்துல ஏற்படுது, அந்த நம்ம அப்படி பேசும்போது நம்மளோட எந்த மாதிரியான வேர்ட்ஸ் நாம யூஸ் பண்றோம், நம்மளோட வேர்ட்ஸ் கூட அதிகம் நமக்கு நம்மளோட மீனிங்ஸ் எக்ஸிபிட் பண்றது நம்மளோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாடி லாங்குவேஜ் வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா கொடுக்குது அப்படிங்கறது இதுல நாம பார்ப்போம். அண்ட் தென் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள நீங்க பேசுறதுக்கும், ஒரு குரூப் டிஸ்கஷன்ல பேசுறதுக்கும், ஒரு ஹையர் அபிஷியல் கிட்ட நீங்க பேசுறதுக்கும் நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் மாறும். எப்படி கலோக்கியலா நம்ம ஹையர் அபிஷியல் கிட்ட பேச மாட்டோம், ரொம்ப ஃபார்மல் வேல பேசுவோம். அந்த மாதிரி எப்படி எல்லாம் நம்ம பேசுறோம், அந்த கம்யூனிகேஷன் எப்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறதும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷனை நம்ம டெலிவர் பண்ண ட்ரை பண்ணும்போது எதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரகிளா வரும், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது எல்லாம் இந்த யூனிட் 4ல படிப்பீங்க. இந்த 4ல இது மட்டும் இல்லாம மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு கம்யூனிகேஷன்ங்கிறது முன்னாடி எல்லாம் ஒரு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ்ல இருந்தது, இல்லைன்னா புறா மூலியமா தூது அனுப்புறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நீங்க ஒரு ட்வீட் பண்ணீங்களாவோ அல்லது ஃபேஸ்புக்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ போட்டீங்கன்னாலும் நிறைய ரீச் ஆகுது. அதுக்கு மாஸ் மீடியா எந்த அளவுக்கு கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறது தான் இந்த யூனிட்ல நீங்க பார்க்க போறீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் எதுக்குன்னா நம்மளோட ரீசனிங் அபிலிட்டியை செக் பண்றதுதான். இந்த ரீசனிங் அபிலிட்டியில நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ரொம்ப பேசிக்ஸா இருக்கிற டீடைல்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா நம்பர் சீரியஸ், லெட்டர் சீரியஸ் பார்ப்போம். அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு வந்த ஃபிராக்ஷன் அண்ட் தென் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ரேஷியோ, ப்ரப்போர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதா இருக்கிற மேத்தமெட்டிக்கல் பேசிக்ஸை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நல்ல மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க குவிக்கா ஒர்க் அவுட் பண்ணனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுல இருந்தும் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிராக்டிஸ் வேணும். இந்த பிராக்டிஸ் மட்டும் இல்லாம டைம் மேனேஜ்மெண்டோட இந்த யூனிட்டை நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஸோ குறிப்பா மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த யூனிட் ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரகிள் இல்லாம உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 4, 5, 6. இந்த யூனிட் 6 பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல், நம்மளுடைய லாஜிக்கல் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுதான். சோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், புது புது வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு இன்டைரக்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்பாங்க. அது
பை பிராக்டிஸ் மட்டும்தான் உங்களால இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல வர கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். அதுல அனாலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க பாப்பீங்க. இந்த அனாலஜிங்கிற வேர்டு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா நம்மளுடைய யூஸ்வலா நம்ம இது இப்படி இருக்கு, அப்ப இதோட ரிலேட் பண்ணி இருக்கிற இன்னொரு விஷயம் ஒண்ணு கொடுத்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அனாலஜி அப்படிங்கிறது ஒப்பீடுன்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் தட் இஸ் வேர்பலாவும் வரும் அனாலஜி அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வென் டயக்ராமை யூஸ் பண்ணி நாம கண்டுபிடிக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் இதுல வரும். சோ இதுல இந்த வரைக்கும் தான் முன்னாடி பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2020 ஐ திங்க் சோ சிலபஸ் நமக்கு சேஞ்ச் ஆச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் லாஜிக் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நம்மளோட சிலபஸ்ல இல்ல. ஆனா இப்போ இந்த சிலபஸ்ல இந்த இந்தியன் லாஜிக்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்பிரிச்சுவலா நம்மளோட கண்ட்ரி வந்து பைனியர் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி நம்மளோட பிலாசபி எப்படி எல்லாம் என்ன சொல்றது பீப்புளுக்கு கொடுத்திருக்காங்க, பட் லாஜிக்கலா அதை எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சில சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ் மூலியமா நாலேஜ் வந்து டெலிவர் பண்ணியிருப்பாங்க. சோ அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், தென் பிரணாமாஸ் அப்படின்னு எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இன்ஃபரன்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க இது ஈஸியா நம்ம அட்டென்ட் பண்ணலாம். சோ இதுலயும் நம்ம கொஞ்சம் டெப்தான நாலேஜ் இதுல இருந்ததுன்னா இந்த சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸோட மீனிங் தெரிஞ்சதுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பிகாஸ் ஏன் நான் அதை சொல்றேன்னா இதுல வர கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா வெரி பேசிக்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லக்கூடிய டிஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா ஒண்ணு இல்ல, ஒரு டேபிளர் காலமோ அல்லது ஒரு சார்ட்டோ இருக்கும், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சம்திங். அதுதான் நாம ஒரு என்ன சொல்றது ஒரு சார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டேபிளர் காலமா இருக்கும். ஒரு ஸ்கூல்ல இந்த 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 பீரியட்ல இந்த இயர்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு ஒரு டேபிளர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த டேபிளர் ஸ்ட்ரக்சரை நீங்க கரெக்டா மீனிங்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேபிளர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல வரும். சோ ரொம்ப ஈஸியா இதுவும் ஆன்சர் பண்ணலாம். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ல நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ண வேண்டி வரும். அதனால உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் தென் பர்சன்டேஜ், ஆவரேஜ் இதுல எல்லாம் நீங்க வெல்வர்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த யூனிட்ல இருந்து வர கொஸ்டின்ஸை ஈஸியா நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா முன்ன எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஸ்டின்ஸ் ரொம்ப இன்டைரக்டா இருந்தது, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது. ஆனா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப வர கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா அந்த டேபிளர் காலம்ல இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் டோட்டல்ஸ் எல்லாத்தையும் நீங்க காலம் வைஸ் அண்ட் ரோ வைஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆவரேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசிடிங்கிற யூனிட். இந்த யூனிட் பியூர்லி பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, எஜுகேஷன்ல இதனோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த ஐசிடில நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப என்ன சொல்றது நிறைய லேட்டஸ்ட் டீடைல்ஸும் நம்ம இதுல படிக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸா அதாவது கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இன்டர்நெட் பத்தியும் அதனுடைய டெவலப்மெண்ட் பத்தியும் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐசிடியை பேஸ் பண்ணி எப்படி நம்மளோட கவர்மெண்ட் நம்மள கவர்ன் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை பத்தியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம். இந்த ஐசிடிங்கிற யூனிட் கொஞ்சம் டெப்தா நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய அப்ரிவேஷன்ஸ் வருவதில்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட டேர்ம்ஸ் எல்லாம் இதுல கொஞ்சம் நம்ம ஃபெமிலியர் ஆயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். மற்ற யூனிட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு இந்த யூனிட்ல கேட்கிற 5 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல கண்டிப்பா ஒரு அக்ரோனிம் இருக்கும்.
அந்த யூஸ்வலா நம்ம சொல்ற மாதிரி என்ன சொல்றது, டிபிஐ, தட் இஸ் டாட்ஸ் பெர் இன்ச், ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சிம்பிளான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற டிஜிட்டல் கெட்ஜெட்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த யூனிட் ரொம்ப ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கும். இருக்கிற யூனிட்லயே 9th யூனிட் தான் ரொம்ப அதிகம், நிறைய டெப்தான டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த என்விரான்மெண்ட்டை நாம எந்தெந்த வகையில கெடுத்துட்டு இருக்கோம், பால் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும், அந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம ஈடுபட்டதுனால ஹவு வி மேட் அ பொல்யூட்டட் எர்த் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ் கிரியேட் ஆனதுனால ஹியூமன் பீயிங் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, அதுக்கான மெஷர்ஸ் என்ன, அந்த மாதிரி மெஷர்ஸ நாட் ஓன்லி இன் அ சிங்கிள் ஸ்டேட்டோ ஒரு டவுனுக்குள்ளேயே எடுக்காம வேர்ல்டு வைடு எப்படி அந்த மெஷர்ஸ் இது பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் ஹசார்ட்ஸ் பத்தி, அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நாம எந்த அளவுக்கு மேனேஜபிளா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதும், அண்ட் தென் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேர்ல்டு வைட் அண்ட் நேஷனல் லெவல்ல என்னென்ன லாஸ் அண்ட் ஆக்ட் இருக்கு அப்படிங்கிற அத்தனையுமே இந்த யூனிட்ல படிக்க போறோம். அந்த யூனிட்ல ஒன் ஆஃப் த திங் மெயினா நாம சொல்ல போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லைன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மில்லேனியம் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ இது சிங்கிள் வேர்ட்ல கொடுத்துட்டாங்க. பட் இது பாத்தீங்க அப்படின்னா இன் டெப்த் நாலேஜ் இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா இந்த டாபிக்ல இருந்து வர கொஸ்டின்ஸை ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யுஎன்ஓ மூலியமா வேர்ல்டு வைடு அதனோட மெம்பர்ஸா இருக்கிற கண்ட்ரீஸ்ல எப்படி ஹியூமன் பீயிங் ஹெல்தியா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஒரு குட் லைஃபை லீட் பண்றதுக்கு எதையெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே இந்த யூனிட்ல நாம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே நம்ம பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ ஹையர் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம போய் ஒர்க் பண்ண போறதுக்கான எலிஜிபிலிட்டி தான் நாம அந்த ட்ராக்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒர்க் பண்ண போற ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த 10th யூனிட். இந்தியா ஏன்ஷியன் பீரியட்ல ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி இருந்தது, அது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்தது, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், அண்ட் தென் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எந்தெந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல டெவலப்மெண்ட் ஆயிட்டு இந்த அளவுக்கு நம்ம டெவலப்பான ஒரு இதுல இருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம இந்த யூனிட்டை படிக்கிறதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த யூனிட் எல்லாம் படிக்கும் போதுதான் தெரியும் ஹவு லக்கி வி ஆர் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப கூட பாருங்க ஸ்டேட் லெவல்ல எடுத்திருக்கிற உங்களுக்கு டீட்டெயில் படி பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்ல தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறது நம்மளால நியூஸ்ல நீங்க எல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் இந்தியால பல வருஷங்களா நடத்திட்டு இருக்காங்க. அதுல கன்வென்ஷனல் லேர்னிங் என்னென்ன இருக்கு, இப்ப ரீசன்ட் டேஸ்ல எதெல்லாம் லேர்னிங்காக கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட டிசையர்ஸை பொறுத்து எஜுகேஷன் சிஸ்டம்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கிறது இதுல பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கணும், அதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலியமா என்னென்ன பாலிசிஸ்ல ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அந்த மாதிரி ஒர்க் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காகட்டும் யூனிவர்சிட்டிஸ்க்காகட்டும் எப்படி கவர்மெண்ட்ல இருந்து ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த யூனிட்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அண்ட் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் வேல்யூ என்ன,
நம்மளோட லைஃப் ஸ்கில் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும், எந்தெந்த மாதிரியான லைஃபை லீட் பண்ணுனா ஒரு நல்ல சிட்டிசன்ஷிப்பை கிரியேட் பண்ண முடியுங்கிறத நமக்கு வழி வழியா சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த தீம். நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கும் போதே தெரியும், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் இருக்கும், மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற பீரியட் படிச்சிருப்போம். ஆனா இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரியான பீரியட்ஸே கிடையாது. சோ இப்போ இருக்கிற கிட்ஸ் ஆகட்டும், ஹையர் எஜுகேஷன்ல படிக்கிற குழந்தைங்களுக்காகட்டும், எல்லாருக்கும் வேல்யூ எஜுகேஷன்ங்கிறது ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக்லயும், அண்ட் தென் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்டிவா நம்ம பார்த்துக்கணும்னு நான் சொல்றேன். நம்மளுடைய சிட்டிசன்ஸ்க்கு, நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கு எப்படி எல்லாம் அது பத்தின ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக்கும் நம்ம நல்லா டெப்தா படிக்க போறோம். அதுல அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா பாலிசிஸ், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி தான் இந்த ஒரு பர்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டிடியூஷனல் லால என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்கு, கவர்மெண்ட்ல இருக்கிற என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்கு, அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, அண்ட் தென் அந்த பீப்புள் அந்த ஹையர் அஃபீஷியல் எதையெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இவ்வளவுதான் இந்த உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு 10 யூனிட்ஸ்க்கான கண்டென்ட். இந்த 10 யூனிட்ஸ்க்கான கண்டென்ட்டை நீங்க கண்டினியூஸா ஒரு சஸ்டைனபிள் எஃபர்ட்டும் ஸ்டெனுவஸ் ட்ரைனிங்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல உங்களால நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்க்கும்போது அதுல உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா இருக்கு, எதெல்லாம் டஃபா இருக்குங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இன்னைக்கு நீங்க இந்த எக்ஸாம்க்கு நான் அப்பியர் ஆக போறேன், நான் ட்ரைனிங் எடுத்துக்க போறேன், நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டை உங்களுக்குள்ள நல்ல டெப்தா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையில இருந்து இந்த எக்ஸாம்க்குரிய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, பட் ஆர்டினரியா நீங்க எக்ஸாம்க்கு டைம் இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் என்ன சொல்றது ஒரு 10 days 20 days எல்லாம் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணது கண்டிப்பா முடியாது. ஸோ நல்ல ஒரு சஸ்டைனபிள் எஃபர்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஆல் கேன் வின் இன் தி எக்ஸாம். ஐ விஷ் யூ ஆல் குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிக சிறப்பாக நமக்கு இந்த ஓவரால் சிலபஸ் எப்படி நாம் ஒவ்வொரு பேப்பர்லையும் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றது யூனிட் வைஸாக வந்து நம்மளுடைய சுவாசினி மேடம் அவர்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஸோ இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியையும் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நம்ம வந்து ஏற்கனவே நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு நிறைய அட்டன் பண்ணவங்களும் இந்த கிளாஸ்க்கு உள்ளே வந்திருக்கீங்க. பட் ஆனால் அதிகமாக வந்து என்ன அப்படின்னா நெட் எக்ஸாமினேஷனுடைய இது வந்து நம்ம ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் இப்போ இருக்கக்கூடிய கோர்ஸ் எப்படி அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இன்னும் சரியான கால அவகாசம் இருக்கிறது. ஏன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. அதனால வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான கால அவகாசம் இருக்கிறதுனால ஒரு வீக்லி 2 கிளாஸஸ் வந்து ஈவினிங் டைமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சிலபஸ் நெருக்கி வைக்கும்போது அப்போ எக்ஸாமினேஷன் கால்ஃபார் வரும்போது நம்ம தேர்வுக்கு தயார் நிலையில் நம்ம இருக்க முடியும். எப்படி வந்து இப்போ ஒரு காலை சண்டை வருது, இல்லைன்னா ஒரு குதிரை ஓட்டம் இருக்குது அப்படின்னா அதை முதவே தயார்படுத்துவாங்க. அது திடீர்னு ஒரு காம்படிஷனில் போய் விட்டுட்டு விடும்போது அது ஓட முடியாது. எப்படி ஒரு தடகள வீரனோ இல்லை தடகளத்தில் ஓடக்கூடியவங்களோ இல்லை வேற ஒரு காம்படிஷனில் இருக்கிறவங்களோ அப்படின்னா அந்த காம்படிஷன் அப்படின்றது வந்து ப்ரீ பிளானிங் இருக்கணும், ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ அதுக்கு சர்டன் பீரியட்ஸ் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்படி ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண தேர்வு வந்த பிறகு அன்னைக்கு வந்து படிச்சு அன்னைக்கே போய் எக்ஸாமினேஷன் எழுதும் போது நிறைய பேர் வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் இல்லை 5 மார்க்கில் எலிஜிபிலிட்டி வரைக்கும் போயிட்டு வெளியில் வருவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரிக்கு போயிட்டு வரவங்களாம் தயவு செய்து வந்து நீங்கள் வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுறீங்களோ பண்ணலையோ நீங்கள் இன்றைய தினம் இருந்து படிக்க ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சே நீங்கள் படிங்க. நிறைய யூடியூப்பில் சோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தோன்னா நம்ம ஆன்லைன்லேயே பார்த்தோன்னா நெட் வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து என்டிஏ வெப்சைட்லேயே நிறைய உங்களுக்கு வந்து மாடல் டெஸ்ட் நடத்துகிறாங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து கோர் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு கூட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இதில் வரும்போது ஒரு முறையாக உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி கோர்சஸ் கொண்டு போவாங்க. ஸோ இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கால்ஃபார் இன்னும் பண்ணலை. ஏற்கனவே வந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ் தான். இப்போ நம்ம வந்து ஒரு வேளை இப்போ நீங்கள் கவனிச்சதை வச்சு நம்ம வகுப்பு ஒரு வீக்லி 2 இப்போதைக்கு ஸ்லோவாக தொடங்குவோம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டி அப்படின்னா இப்போ நாங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு மியூட் கொடுக்குறோம்.
அன்மியூட் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தவங்களா நீங்க மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கொரீஸை நீங்க சொல்லலாம். ஒருவேளை நான் அப்படி சொல்ல விரும்பல அப்படின்னா உங்களுடைய சாட் பாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி கிளாஸ் வந்து நீங்க இமீடியேட்டா தொடங்குனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த அடிப்படையிலும் நம்ம வகுப்பு தொடக்கலாம். அதாவது பெரும்பான்மையான மாணவர்கள் சொல்கின்றதனுடைய அடிப்படையில தான் நம்ம வகுப்பு ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதனால வந்து இப்ப உங்களுக்கான டைம் நீங்க வந்து இப்ப மியூட் பண்ணலாம். மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். இப்ப நான் உங்களுக்கு வந்து டோட்டலி நான் மியூட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்க எவ்ரி ஒன் நீங்க ஒவ்வொருத்தவங்கள மியூட் பண்ணுங்க. இப்போ நீங்க மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய கருத்து சொல்லலாம். இது பண்ணாதவங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து இப்போ தொடங்குவோமா இல்லைன்னு கொஞ்சம் டிலே பண்ணி தொடங்குவோமா, நாங்கள் அதில் வரக்கூடிய நம்பர்ஸ் எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போ வந்து குணசேகரன் சார் உங்களுடைய நம்பர் இதில் போடுங்க சார். குணசேகரன் சார். ஓகேங்க சார், நம்பர் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். உங்களுடைய நம்பரும் காயத்ரி நம்பரும் அவங்க 2 பேர் நம்பரும் நீங்க இப்போ ப்ளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒருவேளை நான் தனியா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இதுல போட வேணாம் அப்படின்னா நீங்க கோஆர்டினேட்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறைய நெட் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ தயார் பண்ணிக்கிட்டே நின்று இருக்கோம். நம்ம இன்னும் வந்து அந்த டேட் டிக்ளேர் ஆகலை. அப்படி டேட் டிக்ளேர் ஆக போறது வந்துச்சு அப்படின்னா அவங்கள நாங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டி அப்படின்னா நெட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் செப்பரேட்டாக நீங்கள் மற்ற குழுக்களில் நீங்கள் இது பண்ண வேணாம். கோஆர்டினேட்டருக்கு நாங்கள் இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட், அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்டு கடந்த இதில் படித்தவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் போன நம்ம இப்போ முடிச்சோம் பத்தியில 3 மந்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கோர்ஸ் நடத்துறோம் பத்தியில அந்த கோர்ஸில் அட்டன் பண்ணவங்க யாராவது இருந்து நாங்கள் திருப்பி ரீகோர்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. மற்றபடி இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நாங்கள் வந்து கிளாஸஸ் தொடங்குறத பற்றி சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் மியூட் பண்ணி நீங்கள் வந்து மியூட் எடுத்துட்டு நீங்களே இப்போ பேசலாம். இல்லை அப்படின்னா சாட் பாக்ஸ். குட் ஈவினிங் சார், நான் காயத்ரி ஃப்ரம் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எஸ் மேம், சொல்லுங்க மேம். சார் இப்போ செட் எக்ஸாம்ல வந்துட்டு யோகா வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்களா சார்? பிகாஸ் அன்னை தெரசா இவங்க பண்ணும்போது யோகா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ செட் எக்ஸாம்ல வந்துட்டு இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி கன்ஃபர்ம் பண்ணும்போது whether they will include the yoga program also sir? அதாவது அதை இன்க்ளூட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து என்னை பொறுத்தளவு வந்து ஒரு குறைவு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அது குறைவு அப்படின்னா செட் எக்ஸாமினேஷன் எதனுடைய பேஸ்ல கால்ஃபார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுடைய காலேஜ் அண்ட் இப்போ வந்து இது வந்து ஒரு செட் எக்ஸாமினேஷன் அல்லது நெட் எக்ஸாமினேஷன் ஃபார் ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இந்த எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்றவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. பட் என்னன்னா இது உங்களுக்கு இல்லை மேடம், நான் ஜென்ரலா சொல்றேன். டோட்டலா இது வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டா பிஜி முடிக்கிறவங்க எல்லாருமே பிஜியில் லாஸ்ட் செமஸ்டர்ல இருக்கக்கூடியவங்களும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க தேவையில்லை பிஜியை பொறுத்தளவு. ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களே எக்ஸாமினேஷன் எழுதலாம். பிஜி படிச்சு டைரக்டா செட்டு பாஸ் பண்ணி இப்போ அட் ப்ரெசன்ட் யூஜிசியினுடைய விதிமுறைப்படி நீங்க கல்லூரிகளுக்கு வேலைக்கு போகலாம். இப்போ யூனிவர்சிட்டிஸ்க்குள்ள உள்ள போக முடியாது. ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து இப்போ நியூ லேட்டஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து பிஹெச்டி ப்ளஸ் பிஹெச்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அந்த 2009 ரெகுலேஷனுக்கு பின்னாடி பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாத்துக்குமே டாக்டரல் கமிட்டி வச்சு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. அதனால அவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு அது தேவைப்படும். இப்போ ஏன்னா நம்ம பல்கலைக்கழகங்கள்லையோ அதாவது எக்ஸப்ட் நம்மளுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல யோகா மையம் இருக்கிறது. அது வந்து சென்டர் ஃபார் யோகா எஜுகேஷன் தான் வச்சிருக்காங்க. அழகப்பா யூனிவர்சிட்டிலையும் சென்டர் ஃபார் யோகா எஜுகேஷன் வச்சிருக்காங்க. ரெகுலர் கோர்சஸ் அவங்க யூஜி பிஎஸ்சி வந்து யோகா கோர்ஸ் நடத்துறாங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கக்கூடியதுல அந்த கோர்ஸ் இருக்குது. அது போக வந்து சில கோர்சஸ் வந்து நம்மளுடைய ஆலியார் அறிவுத்திருக்கோயில் இருக்கக்கூடியதுல விசன் அப்ரூவ்டு விசன் சென்டர்ல நிறைய பல்கலைக்கழகங்களோட அவங்க நடத்தக்கூடிய கோர்ஸ் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அவங்களுக்கும் இதான் இருக்கிறாங்க. பட் இது வரைக்கும் வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்றது யோகா அப்பாயின்மெண்ட்ல பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு பல்கலைக்கழகத்துல மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. அதுல மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அந்த போஸ்ட் இருக்கு. மற்ற கல்லூரிகளையோ பல்கலைக்கழகங்கள்லையோ இந்த போஸ்ட் இருக்காதனால நம்மளுக்கு வேகன்சி கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அதனுடைய பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஓகே சார். சொல்லுங்கம்மா. இல்ல சார், கிளாஸஸ் இமீடியட்டா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா கிளாஸஸ் இப்போ காலேஜஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ நாங்களாம் வந்துட்டு படிக்கிறது கொஞ்சம் எஸ் மேடம் எஸ் இட்ஸ் மை சஜஷன் இஸ் தட் இஃப் யூ ஸ்டார்ட் early it will be very useful for us. Thank you.
தேங்க்யூ மேம். உங்க நேம் ஏற்கனவே இதா இருக்கு உங்க. ஓகே மேம். குணசேகரன் சார் அவங்க நோட் பண்ணிக்கங்க சார். மேம் இது கொடுத்துருக்கபடி வந்து நம்ம உடனே. தெரியுங்க சார். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க क्वेश्चन கேட்கலாம்ப்பா. क्वेश्चन சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கப்பா. சார் நான் மதுரையில இருந்து சிவவிக்னேஷ் பேசுறேன். தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல பிசிக்கல் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகேப்பா. ஆல்ரெடி நான் பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் சார் உங்ககிட்ட. ஓகே. இப்போ இந்த இதை கைண்ட்லி கொஞ்சம் வேகமா ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஆல்ரெடி நாங்க ஆல்ரெடி இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே நீங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத அனுபவிச்சுட்டு இருக்க ஆள் சார். ஸோ கண்டிப்பா நீங்க இதை ஏர்லியர் ஆரம்பிச்சா கண்டிப்பா நாங்க எங்களோட சர்க்கிள்ல சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லி இமிடியேட்டா ஜாயின் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ. குணசேகரன் சார் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க ஒருத்தவங்க பேசும்போது நீங்க அவங்க நோட் பண்ணி வச்சுங்க. அவங்களுடைய இது கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க வந்து மீட் பண்ணிட்டு பேசலாம்ப்பா. Sir, I am Shanti Sambian from Karur, sir. Yes, ma'am. சொல்லுங்க ma'am. Sir, I am also interested in first paper. So immediately start the class, sir. Okay. Thank you. நீங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் ma'am? Yoga, sir. Okay, ma'am. Okay. Thank you, sir. Thank you. Next part. சொல்லுங்க. சார் இந்த கிளாஸோட காஸ்ட் எவ்வளவு சார்? அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் டிசைட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த காஸ்ட் வந்து என்ன, மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு காப்பி ரிசோர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரிசோர்ஸினுடைய இது ரிசோர்ஸ் பர்சன் காஸ்ட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும்பா. மற்ற மையங்கள் மாதிரிக்கெல்லாம் இருக்காது. பேப்பர் 1 பொறுத்தளவு நாங்கள் வந்து ஒரு ரீசனபிளான அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால வந்து நீங்கள் காஸ்ட்டை பற்றி நீங்கள் எல்லாரும் கொடுத்த பிறகு நாங்கள் உங்களுக்கு வந்து குழுக்கள்ல பதிவு செய்வோம். இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ நாங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறவங்க நீங்கள் வந்து நாங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே குழுவில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ இருந்தாலும் கூட நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை இதில் பதிவு பண்ணிவிட்டு உங்கள் நேமை பதிவு பண்ணிட்டு போங்க. இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி 3 பேர் நம்மகிட்ட வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுமே உங்களுடைய பெயர் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் பதிவு பண்ணிக்கங்க. அது வந்து அவர் குணசேகரன் குறிச்சிக்கிட்டே வந்துருவார். ஸோ உங்களுக்கு தனியாக ஒரு குழு வச்சு உங்களுக்கு அந்த குழுவில் நம்மளுக்கு வந்து தகவல்கள் பகிர்வாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை வச்சுட்டு நம்ம அதை வந்து அதுக்கு பின்னாடி நம்ம டிசைட் பண்ணி சொல்லுவோம். மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக தாப்பா இருக்கும். நீங்கள் 10 யூனிட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் ஃபீஸஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். ராமநாதபுரம் காலேஜஸ்ல இருந்துலாம் சில பேர் வந்திருக்காங்களே, அவங்க யாராவது மீட் பண்ணி பேசலாமே. ராமநாதபுரம் காலேஜஸ்ல எல்லாம் நிறைய பேர் 1-2 பேர் வந்திருக்காங்க. கீழக்கரை காலேஜ் அதுல எல்லாம் ஒர்க் பண்றவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப பேப்பர் 1 பொறுத்தளவு மற்றபடி நீங்க வந்து உங்களுக்கு இதுல பதிவு பண்றனா பதிவு பண்ணுங்க. பேப்பர் 2க்கான என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நாங்க நடத்துறோம் அப்படின்றது நாங்க உங்களுக்கு குழுக்கள்ல விரைவிலே பதிவு செய்வோம். ஏன்னா நல்ல எக்ஸ்போர்ட் ரிசோர்ஸ் பர்சன், அதாவது குவாலிஃபை பண்ணவங்களை வச்சு தான் நாங்க எடுப்போம். குவாலிஃபை பண்ணாதவங்க நெட்டோ ஆர் செட்டோ ஒருத்தவங்க குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நாங்கள் அவங்கள வச்சு தான் கிளாஸஸ் வந்து எடுக்க போறோம். அந்த சப்ஜெக்ட்லையும் எடுத்தாலும் அப்படி தான் எடுப்போம். ஸோ இன் லேட்டர் பீரியட்ல நாங்கள் சப்ஜெக்ட் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ், அதாவது லிட்ரேச்சர்ஸ், தமிழ் லிட்ரேச்சர்ஸுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் ஒரு சில கோர்ஸ் கண்டென்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல போகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை இன்கேஸ் யோகா கால்ஃபார் பண்ணிட்டாங்க அப்படின்னா யோகாலேயே கிளாஸஸ் போகும், செகண்ட் பேப்பர் போகும். ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு கோர்சஸ் போகும். அவங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸஸ் வந்து நாளை அல்லது நாளை மறுநாளில் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் போடுவாங்க. ஏற்கனவே அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்த்துங்க. அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த செகண்ட் குழு இன்னொரு குழு இருக்குது, அந்த குழுவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டே அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இது கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டா கூட பரவாயில்ல, குணசேகரன் நம்பர் பதிவு பண்ணியிருக்காரு, சாட் பாக்ஸில் போட்டியில் ஆகும். குணசேகரன் சார் போட்டேங்க சார். அந்த நம்பரை பார்த்துங்க, அதை நோட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் அவர் பேரை கொடுத்துட்டீங்கன்னா அவர் அந்த குழுவில் ஆட் பண்ணிடுவார். பேப்பர் 2 படிக்க இன்கேஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு இப்போ கிளாஸ் தொடங்குது. அவங்களுக்கு தொடங்குறதுக்கான அறிவிப்பு, டெமோ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவிலேயே நடத்தப்படும். அதனால் அவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. வேற அவங்க சாட் பாக்ஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? போடுறாங்க சார், போட்டுருக்காங்க. அவங்க யாரு, அதாவது நாங்கள் படிக்கணும்னு விரும்புகிறவங்க உங்களுடைய சாட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பதிவை பண்ணிடுங்க. நீங்கள் நாங்கள் வர்றோம் கிளாஸ்க்கு
அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பர் இப்போ நீங்கள் சேட் பாக்ஸில் இந்த டெமோ கிளாஸில் கலந்துக்கிட்டு நாங்கள் கலந்துக்கிறோம்னு சொல்கிறவங்க நீங்கள் உங்கள் சேட் பாக்ஸில் போட்டி அப்படின்னா அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு ஒரு புது குழு உருவாக்கி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி நீங்கள் கிளாஸஸ் நீங்கள் ரன் பண்ணணும். ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கிளாஸில் இது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சரி சார், இப்போ உலக நல வாழ்த்து பாடி நிறைவு பண்ணிக்கலாமா? மேம் இருக்காங்கல்ல? குணசேகரன் சார். சார் ஓகே, மேடம் இருக்காங்களா? உள்ள இருக்காங்கல்ல? இருக்காங்க சார். ஓகே, தேங்க்யூ. நம்ம இப்போ நீங்கள் நான் இந்த மையத்தை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய இந்த ஆரோக்கிய ஆனந்த யோகா எஜுகேஷன் சென்டருடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஜாயிண்ட் செக்ரட்டரி நம்மளுடைய குணசேகரன் அவர்கள் இப்பொழுது முறைப்படி நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொன்னதுக்கு பின்னாடி ஒரு உலக நல வாழ்த்துக்காக ஒரு வாழ்த்தை பாடிவிட்டு நாம் இந்த வகுப்பை, ஏன்னா தொடக்கத்திலே இறைவணக்கம், இறுதியிலே உலக நல வாழ்த்து பாடிட்டு நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். ஸோ அதனால அவர் சொன்ன பிறகு நம்மளுடைய உலக நல வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா மையம் மற்றும் அவேர்னஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தக்கூடிய இந்த செட் நெட் கோச்சிங் இன்ட்ரடக்ஷன் வகுப்பிற்கு வருகை வந்திருந்த அனைத்து மாணவர்களுக்கும் யோகா மையத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டு காலமாக ஐயா சொன்னது மாதிரி ஐயா ஆரம்பத்திலே சொன்னாங்க, ஆன்லைன்ல இந்த 2 வகுப்பு 2 வருஷமா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால ஆன்லைன் இல்லாம நேரடி வகுப்பு நிறைய வகுப்பு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதுல என்னோட அனுபவத்துல நம்ம சொல்ல போனா, கடந்த நெட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்க, ஓரளவுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட பார்டர்ல மார்க் போனவங்க, பாஸ் பண்ண முடியாம, எலிஜிபிள் இல்லாம பார்டர்ல பாஸ் பண்ண முடியாம போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் பக்கமா பாஸ் பண்ண முடியாம போயிட்டாங்க. ஒரு 2 மார்க் பத்தல. இன்னும் கொஞ்சம் கோச் பண்ணியிருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டெப் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்திருக்க முடியும். அதுக்கு முன்னால அவங்கள பாத்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சவங்க அல்ல, புதுசா என்ட்ரானவங்க நிறைய பேர். அதுல 90% இந்த புதுசா என்ட்ரானவங்கள நம்ம கோச்சிங் வகுப்புல கிட்டத்தட்ட கருத்தாளர்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரிசர்ச் பர்சன் ஃபுல்லாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நெட் எலிஜிபிள் ஆனவங்க. இப்ப இதுலயே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். அதனால இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு நம்ம யோகா மையத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். இதுல நாங்க நெட் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணோன்னையும் அந்த கோச்சிங் வகுப்பு ஆரம்பிப்போம். அப்போ ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டேட்டை வச்சுட்டு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னார் ஐயா சொன்னார். அதுக்கு மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸு அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம். அப்போ அவங்க படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நேரம் கம்மியா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு தான் இப்ப நிறைய பேர் கேட்டிருந்தப்ப ஐயாட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஐயா நிறைய பேர் ஃபோன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயா சொன்னாரு, ஒரு அறிமுக போட்டுக்கலாம், அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. என்னுடைய கருத்து என்ன சொல்றேன்னா, இந்த எக்ஸாமுக்காக நம்ம காத்திருக்காம முன்னாலேயே ப்ரிப்பரேஷன்ல இருந்து எக்ஸாம் வந்தோடனையும் நம்ம கரெக்டா நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஈஸியா நம்ம குவாலிஃபைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். 2வது, இன்றைய வகுப்புல கலந்துகிட்ட நம்ம ரிசோர்ஸ் பர்சன் சுபாஷினி மேடம் அவர்களுக்கும் மற்றும் மோகன் சார் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 2வது, இந்த வகுப்பை இமீடியட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்த நமது இந்த இயக்குனர் டாக்டர் பிரசாத் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலக நல வாழ்த்து.
மங்களமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இணையத்திலே கலந்து கொண்டு பயணித்த உங்கள் அனைவருக்கும், அதேபோல் இன்றைய கருத்தாளர்களுக்கும் இணைச் செயலர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ சேட் பாக்ஸில் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்களா? நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாங்க சார். ஏற்கனவே எல்லாமே Thank you. போட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி ஓகே 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 என்னன்றதை காண்டாக்ட் பண்ணுறவங்களை வச்சுட்டு நீங்கள் செப்பரேட் குரூப் ஃப்ரேம் பண்ணுங்க. அந்த சரி. குரூப்பில் மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க. இப்போ புது குரூப், பழைய குரூப் ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு குரூப், ஆமாங்க சார். அந்த குரூப்பை நீங்கள் வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த குரூப்பை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. 1 by 1 குரூப் வச்சுக்கிற வேணாம், சரிங்க அந்த சார். குரூப் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்க சார். சும்மா குழுவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேகன்சி இடத்த ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க வேணாம், சரி. அவங்களை ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? ரிமூவ் Okay. பண்ணிட்டு இன்னைக்கு அந்த குழுவை ரிமூவ் பண்ணிடுங்க. புது குழு வந்து இப்போதைக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் புது குழு ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ் தொடங்கிடலாம். ஓகே, Okay. தேங்க்யூ மேம். மோகன் சார் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. மேம் தேங்க்யூ மேம். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, Thank வாழ்க்கை you, sir. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சார் மோகன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு பண்ணி